பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவா தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோ. இறைவா தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோ. ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்மனதுள்ளோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டவர் தேவ தந்தை இறைவனே. ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் செம்மறியே. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, எம் மீது இறங்குவீர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில்
இறைவா எல்லாருக்கு மீட்பின் வழியை காட்ட உமது திரு அவையில் புனித ஜான் போஸ்கோவை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் எம் சகோதர சகோதரிகளுடன் உம்மை நோக்கி வரும் அளவுக்கு போதகராகிய கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றும் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். அகவிருள் அகற்றி அருளொளி தர வந்த பேரொளியாம் நம் ஆண்டவரின் அருள் தரும் யூபிலி ஆண்டின் சங்கம விழாவை மகிழ்வோடு ஒளியேற்றி அவர்தம் திருவடி பணிவோம். உன் ஒளி விடியல் போல் எழும், அமைதி மனுவுரு எடுத்தாற்போல் கருணை நிறை பார்வையும் அன்பு நிறை செயல்களும் ஒப்புயர்வற்ற நற்பண்புகளுமாய் மூவிரு ஆண்டுகள் எம்மை முத்தாய்ப்பாய் வழிநடத்திய நம் பாசமிகு மேனாள் பங்கு தந்தை அருட்பணி மைக்கேல்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தந்தையே வருக, தலைமை என்னும் முதல் ஒளியை ஏற்றுக. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. பகிர்வில் பலமாகும் யூபிலி என்ற நற்சிந்தனையை நம்மில் விதைத்து அது துளிர்த்து தளிர்த்து வேரூன்றி வளர்ந்து நம்மில் வாழ்வாக்க நல்லதொரு அருளுரை வழங்க வருகை தந்திருக்கும் அருட்பணி பபியன்ஸ் அவர்களே வருக. அருள் என்ற இரண்டாம் ஒளியை ஏற்றுக. வீணையோடு யாழிசைத்து ஆண்டவரை போற்றுங்கள், இசையோடு அசையும் மனம் இறைவனோடு இணையும் என்று 7 ஸ்வரங்களில் நித்தம் பண்பாடி கதைகளால் உறவாடி கருத்தாய் நல் தந்தையாய் எம்மை வழி நடத்தும் எம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி சைன் அவர்களே அர்ப்பணம் என்னும் 3ஆம் ஒளியை ஏற்றுக. ஆண்டவரே, நீரே என் ஒளி விளக்கு என்று அர்ப்பண வாழ்வை அன்பு செயல்களால் அலங்கரித்து ஆன்மீக பணிகளிலும் வளர்ச்சி பணிகளிலும் எம்மோடு இணைந்து பயணிக்கும் அம்சி மற்றும் லூக்ஸ் அருட்சகோதரிகளே வருக. தியாகம் என்ற 4ஆம் ஒளியை ஏற்றுக. சின்னஞ்சிறு பணிகளையும் சிரத்தையோடு செய்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அம்சி அருட்பணி பேரவை நிர்வாகிகளே வருக. உறவு என்னும் 5ஆம் ஒளியை ஏற்றுக. உன்னதரின் பணியை உத்தமமாய் ஏற்று ஒற்றுமையாய் திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாத்திமா நகர் அருட்பணி பேரவை நிர்வாகிகளே வருக. மகிழ்வு என்னும் 6ஆம் ஒளியை ஏற்றுக. இணைந்த கைகள் இனிய நட்பின் அடையாளம் என இயல்பாய் இணைந்து அம்சி பாத்திமா நகர் பங்கின் எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுத்து மகிழும் ஊற்றுக்குழி அருட்பணி நிர்வாகிகளே வருக. நட்பு என்னும் 7ஆம் ஒளியை ஏற்றுக. வழிபாடுகள் சிறப்பாக அமைய உதவிய 3 பங்கின் வழிபாட்டுக்குழு நிர்வாகிகளே வருக. பகிர்வு என்ற 8ஆம் ஒளியை ஏற்றுக. இந்த ஒளியில் நம் உள்ளமெல்லாம் மலரட்டும், மனித நேயம் பெருகட்டும், நல்லாரும் அல்லாரும் நலம் யாவும் அடையட்டும், இறை ஒளி நம்மை வழிநடத்தட்டும். இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயணம் நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. எகிப்து நாட்டில்
எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்கள் வெளியேறிய நாள் அவர்களுக்கு ஒரு நினைவு நாளாக இருந்தது. அவர்கள் அனைவரும் இணைந்து புளிப்பற்ற அப்பங்களை மகிழ்வோடு உண்டு ஆண்டவரின் புளிப்பற்ற அப்ப விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். தலைமுறை தோறும் அதை நினைவுபடுத்தி பகிர்ந்து உண்டனர். தேவைக்கேற்ப நிறைவாக பெற்று மகிழ்ந்தனர். ஜூபிலி ஆண்டில் அடி வைத்திருக்கும் நாம் தேவைப்படுவோருக்கு நம் ஆற்றல்கள், நேரங்கள், பொருட்கள், அன்பு, திறமைகள் இவற்றை பகிர்ந்து அன்பில் இணைவோம். மேலும் எல்லா மக்களும் எல்லாம் பெற்று வாழும் சமநிலை உருவாகவும் அருள் வேண்டி வாசகத்தை கேட்போம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 14 முதல் 20 வரை. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. 7 நாட்களுக்கு புளிப்பற்ற அப்பங்களையே உண்ணுங்கள். முதல் நாளிலேயே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து அகற்றிவிடுங்கள். ஏனெனில் முதல் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரை புளித்த அப்பத்தை உண்பவன் இஸ்ரேலிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான். முதல் நாளிலும் 7ஆம் நாளிலும் நீங்கள் புனித அவை கூடுவதற்கு அழையுங்கள். இந்நாட்களில் எவ்வேலையையும் செய்ய வேண்டாம். ஒவ்வொருவரும் உண்ண தேவையானதை மட்டும் நீங்கள் தயார் செய்யலாம். புளிப்பற்ற அப்ப விழாவை நீங்கள் கொண்டாடி வர வேண்டும். ஏனெனில் இந்த நாளில்தான் உங்கள் படைத்திரளை நான் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேற செய்தேன். நீங்கள் இந்நாளை தலைமுறை தோறும் கொண்டாடி நிலையான நியமமாக கொள்ளுங்கள். முதல் மாதத்தின் 14ஆம் நாள் மாலை தொடங்கி அம்மாதத்தின் 21ஆம் நாள் மாலை வரை புளிப்பற்ற அப்பம் உண்ணுங்கள். 7 நாட்களாக உங்கள் வீடுகளில் புளித்த மாவு காணப்படவே கூடாது. ஏனெனில் புளித்த அப்பத்தை உண்பவன் அந்நியனானாலும் நாட்டின் குடிமகனானாலும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான். நீங்கள் புளித்த அப்பம் உண்ணாமல் உங்கள் உறைவிடங்களில் எல்லாவற்றிலும் புளிப்பற்ற அப்பத்தையே உண்ணுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணை வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும், கடலாழ சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கே கருணை உன் வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற
பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உனதன்பை புரியாமலே. தூரம் இருந்தாலும் நீதான் அன்பே, உணராத நிலை மாற்றுவாயோ. உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போது வாழ்வே, ஒளி ஒளிந்து வாழும் மலர் போலாவே. செவியின்றி குயில் பாடலினிதென்று சொன்னால் புவி மீது இசை ஞானம் இழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்னை பழுதாகுமே. வானவிண்மீனில் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ. தூய்மை உலை மீது ஒளிரும் இரும்பாக காய்வே, இறை மீட்டும் யாழில் நரம்பாக தேய்வே. கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா. கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும். இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எதை நாம் பெற்றுக்கொண்டோமோ அதையே நாம் பிறருக்காக பகிர்ந்தளிக்க வேண்டும். பகிர்வின் நிறைவே இறைமகன் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் மனிதகுல மீட்புக்காக அர்ப்பணித்தார். அவருடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் அருந்துகின்ற நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனமாறி தகுதி உடையவர்களாகி அவரை போல பகிர்ந்து கொண்டு வாழ அழைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 15ஆம் அதிகாரம் 23 முதல் 29 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார்.
அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என்று உணராமல் உண்டு பருகுபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நானே வாழ்வுதரும் உணவு என்னை உண்போர் வாழ்வாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறைவார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு தானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகளுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நமது முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்பரே மக்களே, குழந்தை செல்வங்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு சங்கம விழா, அப்படித்தானே? அம்சி பாத்திமா நகர் ஊற்றுக்குழி இறை மக்கள் இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களையும் ஜெபத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்னைக்கு மைய சிந்தனை என்ன?
பகிர்வில் பள்ளமாகும் ஜூபிலி. எளிமையான சிந்தனை. இப்படிதானா? அப்படிதானா? எல்லாரும் பகிர்ந்து வாழணும், அப்படி முடிக்கணும். அப்படிதானே? அப்படிதானே? நிறைய தடி கேட்டிருப்போம். அப்படிதானே? அப்படிதானா? அந்த செயல்பாடு அவரவர் மனசாட்சிக்கு தெரியும். இருப்பினும் சொல்ல வேண்டிய கடமை படிக்கப்பட்டிருக்கிறது. கேட்கச் செவிலவர்கள் கேட்டு அதை வாழ்வாக்குவதற்குரிய கடவுளின் ஆசிரை இந்த இறை வார்த்தை வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இடைச்சட்டம் 15:11 இவ்வாறு கூறுகிறது. இடைச்சட்டம் 15:11 உனது நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பர். உனது நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பர். எனவே நான் உனக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறேன். எனவே நான் உனக்கு கட்டளையிட்டு சொல்கிறேன். நீ உன் சகோதரனுக்கும் உன் நாட்டில் உள்ள வறியவருக்கும் உனது நாட்டில் உள்ள வறியவருக்கும் தேவையில் உழல்கின்றவருக்கும் உனது கையை தாராளமாய் திற. உனது கையை தாராளமாய் திற. இது கடவுளின் வார்த்தை. 1 சாமுவேல். சாமுவேலுடைய தாய் கடவுளை நோக்கி மன்றாடுகின்ற போது சொல்லுகின்ற ஒரு இறை வார்த்தை 8வது வசனத்தில் இவ்வாறு வரும் என்று நினைக்கிறேன். அவர் புழுதி நின்று ஏழைகளை தூக்கிவிடுகிறார். அவர் புழுதி நின்று ஏழைகளை தூக்கிவிடுகிறார். அவர் ஏழைகளை குப்பை நின்று உயர்த்துகிறார். அவர் புழுதி நின்று ஏழைகளை தூக்கிவிடுகிறார். குப்பை நின்று வறியவரை உயர்த்துகிறார். இந்த இறை வார்த்தை, இந்த சொல்லாடல் கடவுள் ஏழைகள் சார்பாக இருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்றாக அமைகிறது. நம் தாய் மரியாள் புகழ்ச்சி பாடலை இசைக்கின்ற போது சொல்லுகின்ற போது அவர் சொல்லுகின்ற வார்த்தை, செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். அதற்கு மேல் சொல்லுகின்ற போது சொல்வார், பசித்திருப்பவர்களை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார், பசித்திருப்பவர்கள் நலன்களால் நிரப்பியுள்ளார். ஒரு மாற்று சமூகத்துடைய கனவு. அன்பு இறை மக்களே, திருவிவிலியத்துடைய பார்வையில் கூட்ட சமத்துவ சகோதரத்துவ சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காக சிலுவையிலும் தன்னை கையளித்து, இன்று இதை நினைவாக செய்யுங்கள், தனது உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம பானமாக உணவாக தந்து நம்மை சிந்திப்பதற்காக அழைப்பு தருகிறார். நமது சமூகம் ஏழைகள் பணக்காரர்கள் நிறைந்த சமூகம், ஏற்றத்தாழ்வு நிறைந்த சமூகம், இருப்பவன் இல்லாதவன், அதிகாரம் இருப்பவன் அதிகாரம் இழந்தவன், வறியவன் ஆண்டான் அடிமை. தேவைகளுக்காக அது உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், உறைவிடமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், இன்னும் பிற தேவைகளாக இருக்கலாம். மற்றவர்கள் சார்ந்து இருப்பவர்கள், இவர்கள் சமூகத்திலே அந்தஸ்து இழந்தவர்கள், அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு சில நேரங்கள் திராணி இல்லாதவர்களை தள்ளப்படுகின்றவர்கள்,
மற்றவர்களை, அதாவது ஒன்றுமில்லாதவர்களை அவர் இருக்கின்ற நிலைக்கு உயர்த்துவது. நமது ஆண்டவர் இயேசு அதைத்தான் செய்து வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அன்பான இறைமக்களே, சமநிலையற்ற பொருளாதார உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமநிலையற்ற பொருளாதார உலகில் எல்லாரும் மதிப்பும் மாண்பும் பெற வேண்டும் என்றால், கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எல்லோரும் கொண்டிருக்க வேண்டிய முதல் மனநிலை மனிதர்களை மனிதர்களாக பார்க்கின்ற மனநிலை. மனிதர்களை மனிதர்களாக பார்க்கின்ற மனநிலை. சமநிலை அற்ற, அது ஏற்றத்தாழ்வு நிறைந்த இந்த பொருளாதார உலகில் யாக்கோபு திருமுகத்தின் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். செல்வந்தர்கள் மதிக்கப்படுகிறார்கள், ஏழைகள் மதிப்பிழந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை நமது பாத்திமா நகர் பங்கு சமூகத்திலும் இருக்கலாம். லட்சக்கணக்கில் பணம் வைத்திருக்கின்றவர்கள், கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், படித்தவர்கள் மதிப்பு பெற்றவர்களாக இருக்கலாம். படிக்காத கூலிக்காரர்கள், வேலைக்காரர்கள் மதிப்பு இழந்தவர்களாக இருக்கலாம். அந்த யாக்கோபு அங்கு திருமதி சொல்லுவார், பொன்னாடையும் பளபளப்பும் ஆடையும் மோதிரம் அணிந்து வருகின்ற நபரை பார்க்கின்ற போது வாருங்கள் வாருங்கள் என்று இருக்கைகளை காட்டுகிறீர்கள், ஏழைகளை பார்த்து அங்கே போ நில் என்று கண்டுகொள்ளாமல் நிற்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை கிறிஸ்தவர்களாகிய நம்மிடம் இருத்தல் ஆகாது. எனவே சமநிலையற்ற பொருளாதார உலகில் நாம் வாழ்கின்ற இத்தருணத்தில், இந்த ஜூபிலி ஆண்டில் மனிதர்களை மனிதர்களாக மதிக்கின்ற மனநிலை, அதிலும் குறிப்பாக ஏழைகளை மனிதர்களாக, மாண்பு நிறைந்தவர்களாக, மதிப்பு கொடுக்கின்றவர்களாக பார்வை நம்மில் இருக்க வேண்டும். முதல் சிந்தனையாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இது நீதியற்ற சமூகம். சமநிலையற்ற பொருளாதாரம் என்றால் அது நீதியற்ற சமூகத்தை தான் உருவாக்கும். சமத்துவ சமூகத்தை இது உருவாக்காது. அப்படி என்றால் நீதியற்ற சமூகத்தில், நீதி உள்ள சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் யாரை முன்னிலைப்படுத்த வேண்டும்? இருக்கின்றவர்கள் முன்னிலைப்படுத்த வேண்டுமா? அதிகாரத்தில் இருக்கின்றவர்களை முதன்மைப்படுத்த வேண்டுமா? யாரை முதன்மைப்படுத்த வேண்டும்? நீதியற்ற சமூகத்தில் சமூக நீதியின் அடிப்படையில் ஏழைகளை முதன்மைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருத்தல் வேண்டும். சமூக நீதியின் அடிப்படையில் ஏழைகள் முன்னிலை இடம் பெறுகின்றவர்களாக இருத்தல் வேண்டும். அந்த இடம் இந்த சமூகம் கொடுத்தாக வேண்டும். இது அவர்களுக்குரிய உரிமை, அவர்களுக்குரிய கடமை. இந்த பாத்திமா நகர் பங்கு சமூகம், அம்சி பங்கு சமூகம், ஊற்றுக்குழி பங்கு சமூகம் பொருளாதார சமநிலையற்ற ஏற்றத்தாழ்வு நிறைந்த நீதியற்ற சமுதாயத்தில் ஏழைகளை முதன்மைப்படுத்தப்படாமல் இருக்கிறது என்றால், ஏழைகளுக்குரிய சிறப்பு கரிசனை திட்டங்கள் செயல்படுத்தாமல் இருக்கிறது என்றால், நாம் இந்த ஏற்றத்தாழ்வை வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த சமநிலையற்ற பொருளாதாரத்தை ஏற்றுக்கொள்கிறோம். நீதியற்ற சமுதாயத்தை ஆராதிக்கின்றோம். எனவே அன்பு இறை மக்கள், இரண்டாவதாக, நீதியற்ற சமுதாயத்தில் ஏழைகள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் சமூக நீதியின் அடிப்படையில். மூன்றாவதாக, தனிநபர் செயல்பாடு என்னிலிருந்து துவங்க வேண்டும். உண்பதும் குடிப்பதும் உறங்குவதும் அல்ல வாழ்க்கை. வந்ததை தின்று விதிவந்தால் சாகும் வேடிக்கை மனிதனை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, பாரதியினுடைய கூற்று. உண்பதும் குடிப்பதும் வீழ்வதும் இறப்பதும் அல்ல வாழ்க்கை. நமது வாழ்க்கை 4 பேருக்காவது பலன் கொடுக்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இறப்புக்கும் பிறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை சிறப்பு மிக்கதாக இருக்க வேண்டும் என்றால், நல்லதொரு வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால், அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கின்ற வாழ்க்கை எதுவென்றால், தன்னம் இருப்பதை கொடுக்க முன் வருவது. நான் தவறு எதுவும் செய்யவில்லையே, கட்டளைகளை அனைத்தையும் கடைபிடித்து வருகின்றேனே, கோயிலுக்கு செல்கிறேனே, நேர்ச்சை கொடுக்கிறேனே, கோயிலில் நன்கொடை கேட்டால் கொடுக்கிறேனே, அப்படி என்றால் எனக்கு மோட்சம் கிடைக்குமே என்று நினைத்து ஏமாந்து போக வேண்டாம். அதை மண்ணும் செய்யும், மரமும் செய்யும், மட்டையும் செய்யும், தென்னையும் செய்யும். அது குற்றம் செய்தது கிடையாது. கல்லும் மரமும் மண்ணும் மரமும் மட்டையும் குற்றம் செய்தது கிடையாது, பாவம் செய்தது கிடையாது, யாருக்கும் அது கெடுதலும் செய்தது கிடையாது. அது அதன் பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது.
நீங்கள் மண் அல்ல, மட்டை அல்ல, தென்னை அல்ல, கல் அல்ல, மரம் அல்ல. நீங்கள் மனிதர்கள், நீங்கள் மாக்கள் அல்ல. மனிதன் என்றால் அடுத்திருப்பு மீது அக்கறை கொள்கின்றவனாக இருத்தல் வேண்டும். இருக்கிறது என்றால் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து ஆனந்தம் அடைகின்ற மனநிலை வளர்த்து கொள்ள வேண்டும். செல்வந்தன் ஒருவன் வருகிறான் ஆண்டவர் இயேசுவிடம், நிறைவாழ்வி வாழ ஆசைப்படுகிறேன், கட்டளைகளை கடைபிடி. அவன் சொல்லுகிற கட்டளை கடைபிடித்து விட்டேன். ஆண்டவர் அன்பொழுக பார்க்கிறார், இன்னும் ஒன்று குறைபடுகிறது. உன்னிடம் இருப்பதை ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகிறார். முகம் வாட்டத்தோடு திரும்பி சென்று விடுகிறார். பகிர்தலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உரைக்கின்றார், உன்னிடம் இருப்பதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடு. நீதியற்ற சமுதாயத்தில் நீதியுள்ள சமுதாயத்தை உருவாக்க நீ ஆசைப்படுகிறாய் என்றால் ஏழைகளை முதன்மைப்படுத்த உன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொடு என்கின்ற அழைப்பு ஆண்டவர் வந்து உங்களுக்கு வருகின்றது. இந்த அழைப்பிற்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்க போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில்? ஆலயம் வருவதும் விழாக்களை கொண்டாடுவதும் மட்டுமல்ல கடவுளுக்கு ஏற்புடையது. ஒருவேளை இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைத்திருந்தோம் என்றால் அந்தோ பரிதாபம். இதுவல்ல கிறிஸ்தவ அறநெறி வாழ்க்கை. ஓசையா 6:6 சொல்லுவார், நான் பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். பலியை அல்ல, விழாக்களை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். ஆமோஸ் இறைவாக்கு கடுமையாக சொல்லுவார், உங்கள் விழாக்கள் எனக்கு ஆர்வம் தரவில்லை, உங்கள் வழிபாட்டு கொண்டாட்டம் எனக்கு விருப்பம் கிடையாது. இன்னும் கடினமான வார்த்தை சொல்லுவோம், அருவருப்பை தருகின்றது. காரணம் ஏழைகளை மறந்த வாழ்க்கை. இது கடவுளுக்கு ஏற்படுவது கிடையாது. ஆக மூன்றாவதாக, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இறைவார்த்தை கேட்கின்ற நான் பகிர்தலை எப்படி வாழ்வாக்க போகிறேன்? அந்த செல்வந்த இளைஞனை போல முகமாட்டத்தோடு இந்த மண்ணில் வாழ்ந்து மடிய போகின்றேனா? இருப்பதை கொடுத்து மகிழ்ச்சியாக பேரானந்தத்தோடு வீடு பேற்றை மோட்சத்தை அடைய போகின்றேனா? சிந்தித்து பார்ப்போம். ஏழை கைமண் இருப்பதை கொடுத்தார் என்று லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். ஒன்றுமில்லை, தேவை வருகிறது ஆலயத்திற்கு, தன் விருப்பதை 2 செப்பு காசுகளை போட்டு விடுகிறார். மனமாறுகிறான் சக்கையும். மனமாற்றத்தின் அடையாளமாக அவன் சொல்லுகிறான், நான் யாரையாவது கவர்ந்து அவரிடம் இருப்பதை பறித்திருக்க என்றால், அநீதி இழைத்திருப்பேன் என்றால் அதை 4 மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன். அது சட்டம். ஒருடமிருந்து அபகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் சட்டம் சொல்லுகிறது 4 மடங்காக திருப்பிக் கொடுக்க வேண்டியது. அவன் மனமாற்றத்தை செயலில் காட்டுகிறான். அத்தோடு அவன் நிறுத்திவிடவில்லை. என்று இருப்பதை பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். இது மனமாற்றத்தின் உச்சம். கொடுப்பதற்கு ஆசைப்பட வேண்டும். நமது ஆண்டவர் இயேசு தன்னையே முழுமையாக கொடுக்கிறார். இது என் உடல் உங்களுக்காக உடைக்கப்படுகிறது, இது என் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்படுகிறது. கல்வாரியில் நமக்காக தன் உயிரை கொடுத்து பகிர்தலின் நிறைவாக இருக்கின்றார். அந்த இயேசுவை வழிபடுகின்ற நாம் என்ன செய்ய போகிறோம்? 38 ஆண்டுகளாக ஒரு முதியவர் படுக்கையாக கிடக்கிறார். பல மனிதர்கள் கடந்து செல்கிறார்கள். 38 ஆண்டுகள் யாருமே கையை நீட்டவில்லை. அவர்களில் ஒருவராக நீங்கள் இருக்க போகிறீர்களா? உண்டு குடித்து கொழுத்து இருக்கிறீர்கள். வீட்டில் முற்றத்தில் ஒரு ஏழை பொங்கலோடு கிடக்கிறான். அவன் கண்டு கொள்ளப்படவே இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்கள் வாழப் போகிறீர்களா? ஜூபிலி என்பது கடவுள் தருகின்ற அழைப்பு. அது மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுக்கின்ற ஒரு உன்னதமான அழைப்பு. அந்த அழைப்பை வாழ்வாக்குவதற்கு நீங்கள் கடவுளின் கரத்தில் ஒரு உன்னதமான கருவியாக இருங்கள். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அன்பு செய்வதன் அடையாளம் ஆண்டவர் இயேசு நமக்காக உயிரை கொடுத்தது. அவர் நம்மோடு இன்றும் நற்கனை வடிவத்தில் உரையாடி உறவாடி வலுப்படுத்திக் கொண்டிருப்பது. அவர் அன்பை சாயலாக இருக்கின்ற நாம் அவரை போல உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பதை போல
இரக்கம் நிறைந்த மக்களாக வாழ்வதற்கு ஆசைப்படுவோம். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள். நீதிமொழி 19:17 சொல்கிறது, ஏழைகளுக்கு இறங்கி கடன் உதவி செய்கின்றவர்கள் அவர்கள் கடவுளுக்கு உதவி செய்கிறார்கள், கடவுள் அதை திருப்பி அவர்களுக்கு கொடுத்து விடுவார். ஏழைகளுக்கு இறங்கி கடன் உதவி செய்கின்றவர்கள் கடவுளுக்கு அவர்கள் செய்கிறார்கள், கடவுள் அதை திருப்பி கொடுத்து விடுவார். அன்பிறை மக்களே, உங்கள் சமூகத்தில் ஏழைகள் இருக்கிறார்கள். உங்கள் சமூகத்தில், உங்கள் மத்தியில், உங்கள் நடுவில் ஏழைகள் இருக்கிறார்கள். ஆண்டவர் கட்டளையிட்டு சொல்லுகிறார், உன் சகோதரனுக்கு, தேவையில் உழல்கின்றவருக்கு வரி கட்டும் கேட்க செவிழுவர்கள் கேட்டும் கடவுளுடைய ஆசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். இறைவன் நம்மை இன்னும் பலப்படுத்துவார். ஆமென். அன்புமிக்கவர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். உண்மையான பகிர்தல் என்ன என்பதை இறை வார்த்தை வழியாக அறிந்து கொண்டோம். அடிக்கடி இப்பகிர்தலை பற்றி கேட்கிறோம். உண்மையிலேயே நம்மால் பகிர முடிகிறதா என சிந்தித்து பார்ப்போம். உண்மையாக நம்மை பகிர்ந்தளித்து எல்லோரும் இணைந்த மகிழ்ந்த சரிசமமான ஒரு சமூகமாக உயர்ந்து நிற்பதற்கு தேவையான அருளை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. மாட்சியையும் மேன்மையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கவும் கண்ணாடியாகவும் அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய இறைவார்த்தையை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகிர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு தூய ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. அற்புதங்கள் நிறைந்து இயற்கையை எமக்காய் படைத்த எம் இறைவா, உம் படைப்பின் மகிமையை உணராமல் புதிய முயற்சி, அறிவியல் வளர்ச்சிகள், சமூக முன்னேற்றம் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்து அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து படைப்பின் மேன்மையை உணர்ந்து இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து பகிர்வில் நிலைத்து வாழ வரம் வேண்டி தூய ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. இளைஞர்களின் பாதுகாவலரான தூய ஜான் போஸ்கோவே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூக சூழலில் இளைஞர்கள் ஊடகத்திற்கும் சமூக வலைதளங்களுக்கும் உள்ளாகி தங்களது வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்நிலையிலிருந்து விடுபட்டு உலகை நலமாக்கும் நம்பிக்கை சுடர்களை இளைஞர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் தங்களிடம் இருக்கும் ஆற்றலையும் வல்லமையும் உணர்ந்து கொண்டு வாழ வர வேண்டி தூய ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே தாவீதின் திருமகனே கேட்பதை தாரும் இயேசையா நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. பகிர்வின் நாயகனே எம் இறைவா, நாங்கள் பகிர்ந்து வாழ்தலின் முக்கியத்துவத்தினை அறிந்து இறைமகன் இயேசு தமது இரத்தத்தையும் உடலையும் நமக்காக கையளித்தது போன்று நாமும் நம்மிடம் இருக்கும் பொருட்களை தேவையில் இருக்கும் மக்களுக்கு பகிர்ந்து வாழவும் வரம் வேண்டி தூய ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே கேட்பதை தாரும் இயேசையா நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக்கிய எம் இறைவா, எங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற மனநோய்கள், உடல் நோய்கள், கடன் பிரச்சனைகள், விபத்துகள், பொருளாதார நெருக்கடிகள், துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை தந்து எம்மை காத்து வழிநடத்த வேண்டுமென்று தூய ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே கேட்பதை தாரும் இயேசையா நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே கேட்பதை தாரும் இயேசையா நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. நம் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் நம்மோடு இணைந்து வந்திருக்கின்ற நம்முடைய பங்கு மக்கள், நம் சகோதர சகோதரிகள் யாவருடைய தேவைகளுக்காகவும் இறைவனுடைய இரக்கத்தை வேண்டுவோம். எங்களை உருவாக்கி உரு கொடுத்து பலப்படுத்தி வழிநடத்துகின்ற ஆண்டவரே, எம் புனிதர் ஜான் போஸ்கோ வழியாக கடந்த நாட்களிலே எங்களை வழிநடத்தியதற்காக, எங்கள் தேவைகளிலே உடனிருந்ததற்காக, எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலம் அளித்ததற்காக, எங்கள் ஒவ்வொருவரையும் முக்கியமான நிகழ்வுகளிலே பலப்படுத்தி வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் பங்கு சமூகமாக இணைந்த சங்கமமாக வருவதற்கு நீர் வாய்ப்பளித்ததற்காக உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தியருளும். எங்கள் குடும்ப வாழ்விலும், எங்கள் பணிகளிலும், முயற்சிகளிலும், எம் பிள்ளைகளுடைய படிப்பிலும், அவர்களுடைய தேடலிலும் அவர்களை வழிநடத்துவீராக. ஒவ்வொரு வேளையிலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து எங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் குறைகள், பலவீனங்கள், நோய்கள் அனைத்திலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. மனமகிழ்வோடு, நலமோடு, நிறைவோடு, அமைதியோடு எங்கள் பணிகளுக்கு கடந்து சொல்ல எம் புனிதர் வழியாக ஆற்றலை தருவீராக. ஆண்டவரே, சிறப்பாக இன்று நாங்கள் மறையுறையிலே கேட்டது போன்று இறைவா செல்வதற்கான ஆற்றலை எங்களுக்கு தாரும். இவ்விலை என்றால் பிறரையும் எங்கள் அளவிற்கு உயர்த்துவதற்கு, பிறருக்கு உண்மையான விடுதலை கொடுப்பதற்கு தரப்பட்ட நாட்கள் என்பதை நாங்கள் அறிய செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் பலத்தை கடந்து எங்களை இழந்து பிறரை உயர்த்துவதற்கு, பிறருக்கு வாழ்வு கொடுப்பதற்கு, பிறர் உண்மையான வாழ்விற்கு கடந்து செல்வதற்கு தேவையான வாய்ப்புகளை வழங்குமாறு எங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தியருளும். அன்பு ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் சமூகத்திலும் எங்களோடு பிரசன்னமாகும். நாங்கள் செய்கின்ற பணிகள் யாவற்றையும், எங்களுடைய உழைப்பனைத்தையும் ஆசீர்வதியும். வருகின்ற ஆண்டிலும் புனித ஜான் போஸ்கோ வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது வழிகாட்டுதலை தாரும். இந்த ஆண்டிலே நாங்கள் என்னென்ன சிறப்பான திட்டங்களை வைத்திருக்கின்றோமோ அவை அனைத்திலும் இப்புனிதர் வழியாக எங்களுக்கு உதவி அருளும். அன்பு ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சிறப்பாக பிரசன்னமாகும்.
இக்காலத்தினுடைய தேவையற்ற சிந்தனைகளிலே அவர்கள் ஆட்கொள்ளப்படாமல் இவ்வுலகிலே இருக்கின்ற எல்லா வாய்ப்புகளை பயன்படுத்தினாலும் அவர்கள் உமக்குரியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையிலே மிளிர்வதற்கான ஆசியையும் ஞானத்தையும் அவர்களுக்கு தந்தருள்வீராக. இறை வார்த்தையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்தருள்வீராக. பிற காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாலும் உமது வார்த்தையினால் கழுவப்பட வேண்டும் என்றும் உமது ஆவியால் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் எப்போதும் விரும்பி செயல்பட எங்களுக்கு ஆற்றலை தந்தருள்வீராக. உமது வல்லமை மிகுந்த கரம் எங்கள் மீது எப்போதும் இருக்குமாறு செய்தருள்வீராக. எல்லா
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேருபயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியராது நிலைத்து நின்று அழியாத ஆட்சியின் முடிய புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்களும் அக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உணவு ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று பணிபுரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது ஆயர் ஆல்பிரட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் தாய் தூய மரியாள், அவருடைய கணவர் பிரது சூசையப்பர், பிரது திருத்தூதர்கள், எமது பாதுகாவல் பிரது ஜான் போஸ்கோ, இந்த உலகத்தில் முக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய பிடித நினைவுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகனே இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் மீட்பர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம் தேவைகளுக்காகவும் பிறருடைய தேவைகளுக்காகவும் விண்ணக தந்தையிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் தவறுகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது அன்பிலும் அருளும் வாழ்ந்து
எங்களோடு இருப்பவர்களை உயர்த்த, எங்களை முழுமையாக பகிர்வதற்கு, எங்களை இழப்பதற்கு இருக்கின்ற ஆர்வத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் உடல் உள்ள நலத்தையும் செழுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு நாம் வாழ்வர தம்மையே உணவாக பகிர்ந்தளித்தவர். இவர் தரும் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கொள்கை வழி நின்று உழைக்கின்ற பொழுதெல்லாம் உன்னே சக்கரம் தாங்குவே. எழுந்தாலும் தடையல்ல உரை நம்பும் என் வாழ்விலே. இழக்கின்ற வாழ்வில் இடைநாளும் சொந்தம். சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேனா. உடலாக உடலாக உடன் வாழும் என் இயேசுவே. உடலின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேனா. ஆயிரம் நன்றி சொல்லி உனக்கு ஆயிரம் பாடிடுவே. ஆயிரம் நன்றி சொல்லி உனக்கு ஆயிரம் பாடிடுவே. நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக என் உயிரை கொடுக்கிறேன். யோவான் அதிகாரம் 10:14-15. நல்ல ஆயனே இறைவா, உம் மந்தையின் மேய்ப்பர்களாகிய ஆயர்கள், குருக்கள், அருட் சகோதரிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமது மேய்ப்பு பணியில் மிகுந்த ஆர்வத்துடன் செயலாற்றி பங்கு மக்களாகி எங்களை சிறப்புடன் வழிநடத்தி கொண்டிருக்கிற மேலான கிருபைக்காக நன்றி இறைவா, நன்றி. ஆயிரம் நன்றி சொல்லி உனக்கு ஆயிரம் பாடிடுவே. ஆயிரம் நன்றி சொல்லி உனக்கு ஆயிரம் பாடிடுவே. நானோ கலக்கமுற்ற நிலையில் உமது பார்வையில் நின்று விலக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டேன். ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டின போது நீர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தீர். திருப்பாடல்கள் 31:22. அன்பின் இறைவா, துன்பங்கள் பல எங்களை சூழ்ந்து கொண்ட போதும், சாவின் பள்ளத்தாக்கில் விழ நேரிட்ட போதும் எங்களை நீர் கரம் பிடித்து வழி நடத்தி எங்களை அணைத்து கொண்டீர். அதற்காக இறைவா உமக்கு கோடான கோடி நன்றினை சமர்ப்பிக்கின்றோம். நன்றி இறைவா, நன்றி. ஆயிரம் நன்றி சொல்வே உனக்கு
ஆயிரம் பாடிடுவே. ஆயிரம் நன்றி சொல்வே உனக்கு ஆயிரம் பாடிடுவே. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, உன்னதரே உமது பேரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறழாமையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரைமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. திருப்பாடல்கள் 92 1 முதல் 3. எல்லாம் வல்ல இறைவா, இந்த சங்கம விழா சிறக்க உமது அன்பையும் ஆசிரையும் எங்களுக்கு கொடுத்து எக்குறையுமின்றி காத்து கண்மணி போல வழி நடத்தி இவ்விழா சிறக்க கிருபை செய்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். நன்றி இறைவா, நன்றி. ஆயிரம் நன்றி சொல்வே உனக்கு ஆயிரம் பாடிடுவே. ஆயிரம் நன்றி சொல்வே உனக்கு ஆயிரம் பாடிடுவே. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று சங்கம விழாவாக மிக அருமையான விதத்தில் புனிதருடைய விழா பலியிலே நாம் இணைந்திருக்கின்றோம். வழக்கமான நாளை விடவும் 31ஆம் தேதியானது வெள்ளிக்கிழமை வருகின்ற காரணத்தினால் இந்த சங்கம விழாவை இன்றைய தினத்துக்கு நாம் மாற்றி சிறப்பித்திருக்கின்றோம். இந்த நாளில் பகிர்வில் மலரும் யூபிலி என்ற மைய சிந்தனையில் நம்மை சிந்திக்கவும் திருப்பலியில் மிக சிறப்பான விதத்தில் தலைமை தாங்கி நமக்காக ஜெபித்தவர்கள் நமது முன்னாள் பங்கு தந்தை மைக்கேல் ராஜ் அவர்கள், தற்போது ஆமனத்தாந்தேரியில் அமைந்துள்ள CBS பள்ளியினுடைய தாளாளராக மிக திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு வளர்ச்சி பணிகளை அந்த பள்ளியின் முன்னேற்றத்திற்காக திட்டமிட்டு அங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களோடும் இணைந்து தந்தை மிக அருமையானது ஒரு இறை பணியை, கல்வி பணியை சிறப்புற ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய அழைப்பையும் ஏற்று இந்த விழா மகிழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி நம்முடைய மகிழ்வில் இணைந்திருக்கின்றார்கள். தந்தை நம்முடைய பங்கில் ஆற்றிய அரும்பணிகள் உங்கள் அனைவருடைய இதயத்திலும் இன்றும் பசுமையான நினைவுகளாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அன்பான எளிமையான விதத்திலே தந்தையினுடைய பல்வேறு பண்புகளை, நற்பண்புகளை நீங்கள் அவரிடமிருந்து கற்று தெரிந்திருப்பீர்கள். தந்தையினுடைய வழிகாட்டுதலை பல ஆண்டுகள் உங்களுடைய பங்கு சமூகம் வளர்ச்சியை கண்டிருக்கும். எனவே தந்தை ஒரு அருமையான ஒரு உடன் பிறவாத ஒரு சகோதரராக நம்மை உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்கின்ற ஒரு பண்பு கொண்டவர். உதவிகள் என்று மட்டுமல்ல, எந்த ஆலோசனைகள் கேட்டாலும் பங்கில் உள்ள பல்வேறு செயல்பாடுகளை எல்லாம் குறித்து நல்ல ஆலோசனைகளை தந்து வழிநடத்தக்கூடியவர்கள். தந்தை நம்முடைய மத்தியிலே வந்து நமக்காக இந்த திருப்பலி தலைமை தாங்கி ஜெபித்த அருளுக்காக தந்தை அவர்களுக்கு நம் அனைவர் சார்பான நன்றிகளையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று பகிர்வில் மலரும் ஜூபிலி என்ற மைய சிந்தனைக்கு பொருத்தமான ஒரு மறையுரையை அழகாக, எளிமையாக, சுருக்கமாக தந்தவர்கள் அருள் தந்தை பபியான்ஸ் அவர்கள். தந்தை இணையம் பங்கினுடைய பங்கு தந்தையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமது கில்பர்ட் லிங்சன் தந்தையினுடைய வகுப்பு தோழர். அவர்கள் எல்லாம் ஒரே வகுப்பை சார்ந்தவர்கள். தந்தை எங்களை விட 3 ஆண்டுகள் சீனியராக குருமடத்திலே பயின்றவர். குருமடத்தில் பயில்கின்ற காலத்திலும் இப்போதும் அவரிடம் காண்கின்ற ஒரு பண்பு என்னவென்றால், தான் செய்வதைத்தான் சொல்வார், அவர் சொல்வதைத்தான் செய்வார். அவருடைய பேச்சுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் எந்த விதமான ஒரு
வித்தியாசத்தை காண முடியாது. அந்த அளவுக்கு குருமடத்தில் படிக்கின்ற போதே அவருடைய நிலைப்பாடுகள் என்பதை மிக தெளிவாக கொண்டிருந்து தான் பணி செய்த பல பங்குகளில் குளச்சல் பங்கில் நான் இணை பங்கு தந்தையாக இருந்தபோது எனக்கு முன்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையை பணி செய்திருந்தார்கள். அவருடைய அரவணைப்பும் வழிகாட்டுதலும் அங்குள்ள எல்லா மக்களும் தந்தை பற்றி பேசுகின்ற போது அவருடைய வாழ்வு அங்கே எத்தகையதாக பணி வாழ்வு அமைந்திருந்தது என்பதை உணர முடிந்தது. அவர் தன்னுடைய மறையுரையிலே இறை வார்த்தைகளாக இணைச்சட்ட நூல் 15-11வது வசனம் மிக அருமையான ஒரு வார்த்தை. உன் கையை எளியோருக்கும் ஏழைகளுக்கும் திறக்க மறவாதே. அதுபோன்று சாமுவேல் முதல் புத்தகத்திலிருந்து எளியவர்களை கடவுள் எவ்வாறு உயர்த்துகிறார் என்பதை அந்த அண்ணாவினுடைய பாடல், அதைத் தொடர்ந்து மரியாவின் பாடல் என்று விவிலிய பின்னணியிலே மிக சிறப்பான ஒரு மறைவுரை நமக்கு வழங்கினார்கள். கடவுள் ஏழை சார்புடையவர், எளியவர்களுடைய சார்புதலை எடுக்கின்றவர். எனவே எளியவர்களுக்கு நாம் காட்ட வேண்டியது கழிவிரக்கமோ தான தர்மமோ அல்ல, மாறாக நம்மை இழந்து நம்மில் இருக்கின்ற மனிதத்தன்மையை அவர்களுக்கு காட்டி வாழ்வதுதான் உண்மையான பகிர்தல் என்று சொன்னார்கள். அதே போன்று நீதியற்ற சமநிலையற்ற இந்த சமூகத்தில் அவர்களுக்கு எளியவர்களுக்கு கொடுக்கின்ற முதன்மைதான் சமநிலையையும் நீதியையும் நிலைநாட்டும் என்பதை இறை வாக்கினர்களுடைய இறை வார்த்தையின் பின்னணியில் சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுத்தார்கள். நாங்கள் கருமாத்தூர் குருமடத்திலே படிக்கின்ற போது அந்த ரெஃபெக்டரி என்று சொல்லக்கூடிய உணவறையிலே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். அந்த வார்த்தை என்னவென்றால், வாழ்ந்து காட்டும் சொல் வலிமை உள்ளதாகும் என்ற ஒரு வார்த்தை. எனவே தந்தையினுடைய மறையுரை உண்மையிலே நம்முடைய காதுகள் வழியாக நம் உள்ளங்களில் ஆழ பதியும் என்று நான் நம்புகின்றேன். அவருடைய அருமையான கருத்துக்களை மிக தெளிவாக மிக உறுதியான நிலையிலே நம்மில் பதிய வைத்தார்கள். எனவே தந்தை அவர்களுக்கும் நம் பங்கு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த சங்கம விழாவில் மிக சிறப்பாக கலந்து கொண்ட நமது தாய் பங்கு அம்சி இறைமக்கள் மற்றும் ஊற்றுக்குழி சகோதர கிளை பங்கு இறைமக்களுக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவிக்க வேண்டிய தருணம். பங்கின் இரு பங்குடைய நிர்வாகிகளும் வாகனங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து மக்கள் வருவதற்கு நல்ல தயாரிப்பை செய்திருந்தீர்கள். வழிபாட்டில் மிக சிறப்புற கலந்து கொண்டு சிறப்பித்தீர்கள். எனவே தாய் பங்கு அம்சிக்கும் சகோதர பங்காகிய ஊற்றுக்குழிக்கும் நிர்வாகிகள், இறைமக்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பாத்திமா நகர் பங்கின் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று திருப்பலி முடிந்தவுடன் சங்கம விழாவுக்கான கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதை போன்று இரவு உணவும் பங்கு மக்கள் இன்று நன்கொடையாக வழங்குகின்றார்கள். இன்று 100 கிலோ அரிசி அன்பளிப்பாக வழங்குகின்றவர் திரு ராஜு, பாத்திமா நகரை சார்ந்தவர். அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சங்கம விழாவிலே நமக்கு இன்று இரவு உணவு நடைபெறுகின்ற போது முதலில் உணவு அருந்த வேண்டியவர்கள் நம்முடைய சங்கம விழாவிலே நிகழ்ச்சி கொடுக்கின்ற இறைமக்கள் அம்சி ஊற்றுக்குழிந்து வந்து நிகழ்ச்சியில் கொடுக்கக்கூடிய இளைஞர்கள், மறைக்கல்வி மன்ற மாணவர்கள், மாணவிகளுக்கு நீங்கள் உணவருந்த வாய்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து அம்சி ஊற்றுக்குழி பங்கு மக்களுக்கு நாம் பாத்திமா நகர் பங்கு மக்கள் என்ன செய்வோம், அவர்கள் முதலில் உணவு அருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம். நாம் ஒரு சற்று நேரம், ஒரு 5-10 நிமிடம் தாமதமாக உண்டாலும் நம்ம அருகே சென்று விடலாம். அவர்கள் வாகனங்களில் வந்திருப்பதால் இணைந்து செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இறை மக்கள் ஒத்துழைத்து நமது தாய் பங்கு மற்றும் கிளை பங்கு மக்கள் முதலில் விருந்திலே பங்கு பெற உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வேங்கோடு வட்டார மறைக்கல்வி ஆண்டு விழா பிப்ரவரி 16ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு இலவு விளை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். நமது மறைக்கல்வி மன்றம் சார்பாக கிராமிய நடனம் கொடுக்க வேண்டும். 6 முதல் 10 பேர் மறைக்கல்வி மாணவ மாணவிகள் அந்த நடன போட்டியில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் அதற்காக தயாரித்து முதல் பரிசை தட்டி செல்ல உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். முதல் திருவிருந்து திருப்பலியின் போது தனிநபர் போட்டோ எடுத்தவர்கள் அதற்கான தொகையை பொருளரிடம் கொடுத்து பில் பெற்றுக்கொள்ளவும். நமது ஆலயத்திலிருந்து ஏற்பாடு செய்த
அப்பல்லோ ஸ்டுடியோ என்பவரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான போட்டோக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அன்பு விருந்துக்கான நன்கொடைகள் அனைத்து இறைமக்களும் கொடுக்கவும், கொடுக்காத அந்த பில் புக்குகளை நாளை பங்கு பேரவை நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கவும் நினைவுபடுத்துகின்றேன். நாளை நமது விழாவின் 8ஆம் நாள் பாதுகாவலருடைய பெருவிழா, இளையோரின் பாதுகாவலராகிய பிரதமர் ஜான் போஸ்கோவனுடைய விழா. எனவே நாளை திருப்பலி சிறப்பிக்கின்றவர்கள் பங்கின் இளைஞர் இயக்கம், இளம் கிறிஸ்தவ மாணவர் இயக்கம், பால சபை சிறுவழி இயக்கம். இந்த 4 அமைப்புகளும் அதனுடைய வழிகாட்டிகள் அனைத்து உறுப்பினர்களும் பிள்ளைகளும் வருகை பவனியிலும் காணிக்கை பவனியிலும் வழிபாட்டு நிகழ்வுகளிலும் முழுமையாக கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். நாளை மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, தொடர்ந்து புகழ் மாலை, 6:45க்கு திருப்பலி ஆரம்பமாகும். நாளை நமக்கு இரவு உணவை அன்பளிப்பாக வழங்குகின்ற திருமதி ஜெபராணி திரு வின்சன் குடும்பத்தாருக்கும் நன்றிகள். இந்த சங்கம விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்த மேலும் பாராட்டுக்குரியவர்கள் 2 பங்குகளை சார்ந்த திருவழிபாட்டு குழுவினர்கள், 2 பங்குகளை சார்ந்த பாடகர் குழுவினர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். அன்புமிக்கவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சங்கம நாளிலே அம்சி, ஊற்றுக்குழி, ஒசரத்து விளை, ஃபாத்திமா நகர் பங்கு மக்கள் எல்லோரும் இணைந்து மகிழ்கின்ற இந்த நாளிலே பரவலாக உங்களை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குமாறு பங்கு தந்த இந்த வாய்ப்பை தந்ததற்காக அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் பரவலாக உங்களை பார்க்கும்போது எல்லாருமே அப்படியே இருக்கிறீங்க, பெரியவங்க எல்லாம் அப்படியே இருக்கிறீங்க. 12 ஆண்டுகள் ஏறக்குறை எங்கிருந்து சென்று ஆகிறது. ஆனால் பெரியவர்கள் அப்படியே இருக்கிறீங்க. சின்ன பிள்ளைங்க வளர்ந்துருக்காங்க, நிறைய பேரை தெரியல, கொஞ்சம் பேரை மட்டும் தெரியுது. ஆனால் பெரியவங்க அப்படியே இருக்கிறீங்க. என்ன காரணமா இருக்கும்? நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உயிரோட்டமாக இருக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் பங்கு சமூகத்திலும் ஈடுபாடு காட்டுறீங்கன்னு அர்த்தம். எனவே இதே மகிழ்ச்சியோடு நீங்கள் தொடர வேண்டும். எப்பொழுதுமே உங்கள் மத்தியிலே ஆற்றிய மேய்ப்பு பணி என்னுடைய உள்ளத்திலே பசுமரத்தாணி போல் அப்படியே பதிந்துள்ளது. மேய்ப்பு பணிக்காகத்தான் நான் வந்தேன். அந்த பணியினுடைய நிறைவை தந்தது அம்சி பங்கு, ஒசரத்து விளை, பாத்திமா நகர், ஊற்றுக்குழி கிளை பங்குகள். எனவே உங்களுடைய பணிகள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அந்த நிறைவோடு உங்களுக்காக நாங்கள் அனைவருமே ஜெபிக்கின்றோம். உங்களுடைய விழாவிலே உங்களை வாழ்த்துகிறோம். இதே மகிழ்ச்சியோடும் ஈடுபாட்டோடும் உயிரோட்டத்தோடும் நீங்கள் இருக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாய், திருவுணவு எங்களுக்கு ஊட்டம் அளிப்பதாக. அதனால் புனித ஜான் போஸ்கோவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி எங்கள் இதயத்திலும் செயலிலும் சகோதரத்துவ அன்பையும் உண்மையின் ஒளியையும் நாங்கள் வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், இறைவன் உடனிருக்கின்றார். நன்றி.
உம்மை பாடும் ராகம் புது தாளம் இசையின் உருவாகும். தூய ஜான் போஸ்கோவே உந்த புதுமை புவியெங்கும் மறங்கீரும். உம்மை பாடும் ராகம் புது தாளம் இசையின் உருவாகும். தூய ஜான் போஸ்கோவே உந்த புதுமை புவியெங்கும் மறங்கீரும். வாழ்வின் துணையே நீர்தானே உன்னை என்றும் புகழ்வேனே. இந்த வாழும் வழியும் நீதானே உம்மை என்றும் மகிழ்வேனே. உம்மை பாடும் ராகம் புது தாளம் இசையின் உருவாகும். தூய ஜான் போஸ்கோவே உந்தன் புதுமை புவியெங்கும் மறங்கேறும். இறைமகன் இயேசு அருள் பெற்று உன்னியம் அடைந்தானே. சுமைகள் எல்லாமே சுகமாகும், எந்த பாரமும் மறந்தோடும். இறைமகன் இயேசு அருள் பெற்று உன் இல்லம் அடைந்தானே. சுமைகள் எல்லாமே சுகமாகும், எந்த பாரமும் மறந்தோடும். உமை என்றும் பாடும் என் சிறுநீதம் உன் புகழ் தினம் பாடும். என் மனமின் உமை தேடும். இந்த நெஞ்சம் உமையாடும். உம்மை பாடும் ராகம் புது தாளம் இசையின் உருவாகும். தூய ஜான் போஸ்கோவே உந்தன் புதுமை புவியெங்கும் மறங்கேறும். எந்த வாழ்வின் துணையே நீர்தானே உன்னை என்றும் புகழ்வேனே. இந்த வாழ்வும் வழியும் நீதானே உன்னை என்றும் மகிழ்வேனே. உம்மை பாடும் ராகம் புது தாளம் இசையின் உருவாகும். தூய ஜான் போஸ்கோவே உந்தன் புதுமை புவியெங்கும் மறங்கேறும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு